எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 25 ஏப்ரல் 2019 முரளியுடைய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தாரணை பண்ணுறதுக்காக. ஸோ பாபா சொல்கிறாரு, இந்த மக்கள் கலியுக மக்களுக்கு ராஜ்யத்தின் மீது நம்பிக்கை இல்லாதனால தான் ராஜாக்களுடைய ஆட்சியை முடிச்சிட்டாங்க. ஆனால் அது அவங்களுடைய தப்பும் கிடையாது, ஏன்னா ராஜாக்களும் தம பிரதானம் ஆயிட்டாங்க. ஸோ அதனால் மக்கள் வெறுக்கிறாங்க. நாடகத்தின்படி எல்லாரும் இறங்கி தான் ஆகணும், அதனால் யாரையுமே குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஸோ இதுதான் பெரிய விஷயம், எல்லாரும் இறங்கி தான் ஆகணும். ராமனுடைய அத்தனை பேரும் ராவணனுடையவர்களாக மாறி தான் ஆகணும். அடுத்தது, ஒட்டுமொத்த உலகத்தையும் யாராலையும் உடல் பலுவினாலேயோ பண வலிமையினாலேயோ வெல்ல முடியாது, யோக பலத்தினால மட்டும்தான் முடியும். நீங்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு யோக பலத்தை அப்பாவை நினச்சி சக்தியை ஏற்றிக்கிறீங்க. அதன் மூலமாக சதோ பிரதானமாகறீங்க. ஸோ சதோ பிரதானமாக ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஆள்றதுக்கு சதோ பிரதான ராஜ்யம் வேணுமில்ல. ஸோ அந்த ராஜ்யத்தை இப்போ நீங்கள் ஒரு பக்கம் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னொன்று அந்த ராஜ்யத்துக்கு தகுதி அடையிறீங்க சதோ பிரதானமாக அப்பா நினைவில் இருந்து. ஏன்னா சர்வசக்திவான் அவர் தான். ஸோ நாம் இப்போ தூய்மை ஆகிறோம், ஏன்னா தூய்மை ஆகுபவர்கள் தான் சக்தி நிரம்பியவர்கள்ன்ற ரகசியம் நமக்கு தெரியும். அப்பா கிட்ட இருந்து சக்தியை அடைகிறோம், அதன் மூலம் தூய்மை ஆகிறோம், அதன் மூலம் ராஜ்யத்தை அடைகிறோம். ஸோ இது எல்லாமே யோக பலத்தின் மகிமை. மனிதர்கள் நாட்டை பிடிக்கணும் அப்படின்ட்டு அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, யுத்தம் நடக்குது. ஆனால் தானாகவே ராஜ்யம் உங்கள் கையில் விழுது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, இல்லையா? அதாவது ரஜினி பாபா படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டம் என் மடியில் விழணும் அப்படின்னு அவர் வேணும்னு வருது. பட்டம் விழுறது என்ன பெரிய விஷயம், நம்ம மடியில் உலக ராஜ்யமே விழுது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ சர்வசக்திவான் சிவத்தந்தை அவர்கிட்டேருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சக்தியை நீங்கள் எடுக்கணும். உங்கள் முயற்சி நினைவில் கவனம் கொடுக்கணும், அவ்வளவுதான். நமக்கு மட்டும்தான் அந்த சர்வசக்திவான் தந்தையை பற்றியும் அவருடைய படைப்பின் முதலிடைக்கடை ரகசியம் தெரியும். அதனால் நம்ம தான் உண்மையிலே சுயதர்சன சக்கரதாரி. ஸோ ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு, மீண்டும் அது வரப்போகுது, சத்தியுகம் வரப்போகுது அப்படின்ற அந்த கவனம் நினைவு நமக்கு மட்டும்தான் இருக்குது, உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஸோ யாருக்குமே தெரியாத இந்த ஞானம் உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்குதுன்னா அந்த ஞானத்துடைய பலனை எடுக்கணும்ல. அந்த ஞானத்துடைய பலன் எப்படி கிடைக்கும்? திரும்ப திரும்ப அதை அசை போடுறதன் மூலம், சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ மெயினாக பாபா இன்றைக்கி வானிலை சொன்ன ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட்டு, கடந்த ஒரு வாரமாகவே சொல்கிறது, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு சகோதரன்ற பார்வை இருக்கட்டும், ரொம்ப முக்கியமானது இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக இது ஒன்றுத்தை மட்டுமே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சகோதர ஆத்மா அப்படின்னு பார்த்து ஒருத்தருக்கு ஞானம் கொடுக்கும்போது தான் அந்த வார்த்தையுடைய வலிமை தெரியும், அந்த வார்த்தை போய் தைக்கும். எப்போ சகோதர ஆத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டுருக்கணும், என் சகோதர ஆத்மாட்ட பேசுகிறேன். அப்புறம் ஒரு டைமில் அது இயல்பாகவே நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தான் பயிற்சி பண்ணணும். எல்லாருமே தூய்மை ஆகி தான் தீரணும், இதில் சாய்ஸ் கிடையாது. ஆனால் எப்படி தூய்மை ஆகுறீங்கன்றதில் சாய்ஸ் இருக்குது. யோக பலத்தின் மூலமாக நீங்கள் தூய்மை ஆகுறீங்களா, இல்லை அடித்து நான் தூய்மை ஆக்கவா, தண்டனை கொடுத்து தூய்மை ஆக்கவா அப்படின்னு பாபா கேட்குறாரு. புத்திசாலிக்கு என்ன பண்ணும்? யோக பலத்தின் மூலமாக தூய்மையாயிடும். கடைசியில் எல்லாமே நம்ம கிட்டேருந்து பறிக்கப்படும். அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து இந்த யக்கியத்தில் போட்டால் நமக்கு எல்லாம் புதுசாக வரப்போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறவங்க தானே புத்திசாலி. அதனால தான் யாரையுமே நினைக்காதீங்க ஒரு சிவத்தந்தையை தவிர. ஸோ இதில் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா கடைசியில் உங்ககிட்ட பிரியும்போது துடிப்போம். ஸோ மன அழுத்தம் பற்றி ஜென்ரல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் சொல்லியிருப்போம். இவ்வளவு நாளாக மனித வழி மதங்களின் வழி கேட்டு கேட்டு கீழே விழுந்தோம். ராஜ்யத்தை இழந்தோம், சக்தியை இழந்தோம், செல்வத்தை இழந்தோம், ஆரோக்கியத்தை இழந்தோம். இப்போ இழந்த அத்தனையும் ஃபுல்லாக திரும்ப பெற போகிறோம்.
இறைவனுடைய வழிப்படி நடக்கிறதன் மூலம், இறைவனுடைய வழிப்படி மட்டும் நடக்கிறதன் மூலம். ஸோ இப்போ மனித வழி நமக்கு தேவையில்லை, இறைவனுடைய வழி மட்டும்தான் நமக்கு. பாபாவே கம்ப்ளைண்ட் பண்ணுறார், ஸ்தூல அப்பா உனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் என்ன மறக்கிறன்ற. ஸ்தூல அப்பா உனக்கு என்ன கொடுக்குறாரு? உன்னுடைய கர்மத்தின் விதிப்படி நீ அங்கே போய் பிறகுற, அவ்வளோதான். ஆனால் அவர் கொடுக்குற, நீ என்ன தான் கோடீஸ்வரனுக்கே பிறந்திருந்தா கூட அதை ஃபுல்லாக உன்னால் அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த கர்மத்தை கற்றுக் கொடுத்து உலக ராஜ்யத்தையே கொடுத்து எல்லையற்ற சுகம், செல்வம், சாந்தி எல்லாத்தையும் கொடுத்த நிரந்தர தந்தை, பரலௌகிக தந்தை, பரமபிதாவாகிய என்ன ஞாபகம் இல்லைன்றியே, உனக்கு வெக்கமா இல்லையா? என்ன மறந்துடுறன்றியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறாரு. செம பாயிண்ட் இல்லையா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் பயங்கரமான பாயிண்ட். தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்த நான், தேவதையாக இருந்த நான், இன்னைக்கு கீழே அசுத்தமான இல்லற மார்க்கம் ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் அந்த புனிதமான இல்லற மார்க்கம் வேணும். இப்போ இருக்கிறது விபச்சார இல்லறம். ஸோ அது மைண்டுக்குள்ளே இருக்கணும் இல்லையா? மற்ற எல்லாம் விபச்சாரம். தூய்மையாக இருக்கும்போது தான் அது உண்மையான இல்லறம், நல்லறம். ஸோ அதுக்காக இப்போ முயற்சி பண்ணுறோம், இறைவன் நினைவில் இருந்து. உங்களுக்குள்ளே அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்னுடைய புத்தி எங்கேயாவது அலையுதா, விபச்சார புத்தியாக இருக்குதா, அல்லது ஒரு சிவத்தந்தையை மட்டும் நினைக்கிற பதிவிரதையாக இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருங்க. பாபா சொல்றார், சுற்றி எங்கெல்லாம் உன் புத்தி அலப்பாஞ்சுதோ அத்தனையும் வெட்டு. பரசுராமன் அல்லது பிள்ளையார் மாதிரி அந்த பரசுனால் வெட்டு. புத்தியை ஒரு இறைவனோட மட்டும் இணை. ஸோ அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் டிராஃபிக் கண்ட்ரோல். ஞாபகம் வரும்போதெல்லாம் இல்லையா? டிராஃபிக் கண்ட்ரோல்னால் அந்த 8 தடவை தான் பண்ணணும் அல்லது 1 மணி நேரத்துக்கு 1 தடவை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ புத்தி எதுலையாவது மாட்டிக்கிட்டு இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி வரும்? பாபா கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது. டக்குன்னு கனெக்ட் ஆச்சுன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ கனெக்ட் ஆகிறது முக்கியம் இல்லை, ஆகி அப்படியே ஸ்திரமாக நிற்கணும், அதுதான் மெயின். அப்படி கனெக்ட் ஆகும் டக்குன்னு வெளியில் போயிடக்கூடாது. செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சகோதரன்ற பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு உன் கண்ணுக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னா நீ சகோதர பார்வை பார்க்கல. ஸோ அதனால் சகோதரன்ற உணர்வில் ஆத்மாவை பாரு. ஆத்மா உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதர ஆத்மா இப்போ அந்த உடம்புல இருக்குது அப்படின்ற உணர்வில் நீ பார்த்தனா உன்னுடைய பார்வை உடலை பார்க்காது, கெட்டு போகாது, இச்சை பார்வை இருக்காது. இந்த நிலையை அடையிறது தான் உன்னுடைய லட்சியம். இந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஞானத்தை இறைவன் இப்போ மட்டும்தான் கொடுக்குறார். ஸோ கிடைக்கும்போதே அதை நம்ம பயன்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு இந்த பார்வையில் நம்மளுடைய புத்தி ஸ்திரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பதவியை நாம் அடைவோம். இந்த ஞானத்தை அசைப்படுறதுல தான் ஆனந்தம் இருக்குது இல்லையா? ஸோ அதான் ஞான சிந்தனை பண்ணும்போது தான் அந்த அதிந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ண முடியும். ஸோ எப்படி ஆனந்தம் வரும்? இறைவன் சொல்கிறார், பல கோடி மடங்கு பாக்கியத்தை நீ அடைஞ்சிட்டு இருக்கிற இறைவன்கிட்டனா இதை விட ஆனந்தம் என்ன வேணும் இல்லையா? இப்போ நீ என்ன வேணாலும் கஷ்டப்படலாம், ஊனமாக பிறந்திருக்கலாம், பிரியமானவர்கள் இறந்திருக்கலாம், மனநோயாளியாக இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த 21 பிறவிக்கு சுகம்னா சுகம், அப்படி ஒரு சுகம், சுகமே சுகம்னு வரும் பாபா. அந்த மாதிரி பணக்கார குடும்பத்தில் ராஜ்யத்தை அடையிறன்னா சாதாரண விஷயமா. அப்போ அதை நினச்சி பார்த்து பார்த்து உள்ளுக்குள்ளே அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். ஏன்னா கடவுளே பாடம் சொல்லி கொடுப்பாருன்ற விஷயம் உலகத்துக்கு புத்தியில் இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் நேரடியாக இறைவன்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். கடவுள்கிட்ட படிக்கிறான் எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை உயர்ந்ததிலும் உயர்ந்த இறை தந்தைக்கிட்ட இருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவனா ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு விசால புத்தி இருக்கணும் இல்லையா? மிக பரந்த மனப்பான்மை இருக்கணும். இப்போ உலக ராஜ்யத்தை அடையணும், சும்மா கிடைக்காது, கொடுத்தா தான் கிடைக்கும். நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, ஒன்றுத்துக்கும் உதவாத அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தி இறைவனையே நம்ம கடனாளி ஆக்கிடுறோம் இல்லையா? கடவுள் கடன் வாங்கினார் அப்படின்னு சில கதைகள் இருக்கும். அது எல்லாமே என்னது? இப்போ நம்ம இறைவனுக்கு கொடுக்கறதுனால
ஏன்னா பக்தி மார்க்கத்தில் இறைவன் வராமலே நீங்கள் கொடுத்ததுக்கு கூட ஒரு பிறவியில் பலன் இருக்குது அப்படின்னும்போது இங்கே நேரடியாக இறைவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கும்போது இறைவன் தனக்கிட்ட இருக்கிற அனைத்தையும் கொடுத்தாகணும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இல்லையா? அதாவது நீ எவ்வளவு கொடுக்குறன்றத விட எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குற உங்ககிட்ட இருக்கிறது. 100% ஃபுல்லத்தையும் கொடுத்தியா? நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதுக்கு 100% கொடுக்குறதுக்கு யோசிக்கிறோம். அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் 100% நீங்கள் கொடுக்கும்போது அவர் 100% எல்லாத்தையும் கொடுத்து உலகத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணன் ஆக்கிடுவார். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அதனால் இறைவன்கிட்ட நீங்கள் எதையுமே கொடுக்கலை, நான் பாபாட்ட கொடுக்குறேன் நினைக்காத, பாபா உனக்கு சேவை செஞ்சேன் நினைக்காத, நான் உனக்கு இவ்வளோ பண்ணேன் என்னையே இப்படி வச்சுருக்கிறேன் இல்லை, நீ பண்ணதெல்லாம் உனக்கு வர பிரச்சனை தடையெல்லாம் நீ கர்மத்தின் கணக்கு, அதை முடிக்கணும். ஸோ இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு பிடி காஞ்சி போன அவளை கொடுத்து உலக ராஜ்யத்தை அடையிற, இதுக்கு மேலே என்ன வேணும் இல்லையா? அவர் வள்ளல், அவருக்கு யாரும் கொடுக்க முடியாது, அவர் எதையும் உன்கிட்ட வாங்க போகிறது கிடையாது. எல்லையற்ற தந்தை, அவருக்கு நீ எதை பரிசாக இதயபூர்வமாக கொடுத்தாலும் அவர் அதை 100 மடங்கு திருப்பி கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். அதனால் நான் கொடுக்குறேன்னு நினைக்காத, பாபா கிட்ட இருந்து எடுக்கிறேன்னு நினை. ஏன்னா பாபாவுக்கு என்னெல்லாம் கொடுக்குறோ அது எல்லாம் பல கோடி மடங்கு உனக்கு வரப்போகுது இல்லையா? இது சேவிங்ஸ், ஆன்மீக பேங்க்கில் சேர்த்து வைக்கிறீங்க, அவ்வளோதான். பயங்கரமான வட்டி இதுக்கு. பல கோடி பாக்கியசாலியாக, பல கோடி கோடீஸ்வரனாக மாறுறீங்க. அதனால் இது அடையிறது. ஸோ பரந்த மனசோட அடையுங்க. அதாவது ஈஸ்வரிய சேவையில் உங்களுடைய உடல், பொருள், ஆவி, எண்ணம் அனைத்தையும் பயன்படுத்துங்க. இதில் நிறைய குழந்தைங்க பரந்த மனசோட சேவைக்கு பயன்படுத்தினாலும் நிறைய பேர் கஞ்ச பிசினாரியாக இருக்கிறாங்க. காரணம் அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகிட்டு இருக்கிறாங்க இந்த சேவையின் மூலமாகன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் நமக்கு தெரிஞ்சதுனால பயங்கர சந்தோஷமாகிறோம். 21 பிறவிக்கு அடையிறோம், சும்மா கிடையாது இல்லையா? அதனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே, கடவுளே நீ வந்தனா நான் உன்னுடையவர் ஆயிடுவேன்ட்டு பாபா சொல்கிறாரு. அந்த நாள் வந்துருச்சு குழந்தை, நான் வந்து உன்னை என்னுடையவனை ஆக்கிட்டேன். அப்போ நீ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி யோசிச்சுப்பார். அப்போ நீ எவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும். பல ஜென்மத்துடைய பலன் இப்போ கிடைச்சிருக்குன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் மாயா உன் சந்தோஷத்தை மறக்க வைக்குது. ஏன்? இந்த விஷயத்தை நினைக்க விடாமல் மற்றதை நினைக்க வச்சுட்டு இருக்குது. ஏன்னா எண்ணம் தானே உணர்வை உருவாக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பாபாவுடைய வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, பாபாவுடைய ஞானத்தை, அந்த முரளியை திரும்ப திரும்ப நீங்கள் உங்களுக்குள்ளே அசை போடுறதுனாலையோ மற்றவங்களுக்கு சொல்கிறதுனாலையோ கேட்கறதுனாலையோ மட்டுமே உங்களை சுய சிந்தனையாளர், சுப சிந்தனையாளர்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை பற்றிய சுபமான எண்ணம் வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள என்னென்னலாம் பலகீனம் இருக்குது, என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நீக்கிறதுக்கு எந்த ஞானத்தின் பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லி அசை போட்டு அந்த பலகீனத்தை பலமாக மாற்றுறோம் அப்படின்ட்டு பலகீனத்தை பலமாக மாற்றுறதுக்கு பேர் தான் சுய சிந்தனை, சுப சிந்தனை உடையவர்னு சொல்ல முடியும். மற்றபடி ஞானத்தை கடையிறதுல எல்லா குழந்தைங்களும் கெட்டிக்காரங்க தான். ஆனால் அந்த ஞானத்தை பயன்படுத்தி தாரணை சொரூபமாக தன்னை மாற்றிக்கிறவங்க தான் கடைசி நேர பரீட்சையில் மதிப்போட பாஸ் ஆக முடியும். ஸ்லோகனில் பாபா சொல்றார், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அடியிலும் நான் எடுத்து வைக்கிற இந்த அடி நான் எடுத்து வைக்கல, பாபா இந்த கருவியை பயன்படுத்தி செய்கிறார், செய்பவர் செய்விப்பவர் அவர் அப்படின்றது ஒரு அடியிலும் ஞாபகம் இருந்தால் நான் செய்கிற நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் போயிடும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் வாணி. ஸோ ஃபுல் முரளி அந்த சேனலில் அவசியம் பாருங்கள். அடுத்தது இந்த சேனலில் வந்து இங்கிலீஷில் ஜென்ரல் வீடியோஸ்லாம் போடுறோம். ஸோ அது அவசியம் தமிழ் பேசாத மற்ற சகோதரர்களுக்கு அவசியம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ் பேசாத நிறைய சகோதரர்களுக்கும் இந்த ஞானம் போகணும், ஆஸ்தி அடையணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.